இறைவா, நான் மொய்சனை போல திக்குவாயனாக இருந்தால் நீர் ஆரோனாக இருந்து எனக்காக பரிந்து பேசும். இறைவா, நான் எசையா இறைவாக்கினரை போல கரைபடிந்த நாவினை கொண்டிருந்தேன் என்றால் என் நாவை தொட்டு சுகப்படுத்தும். இறைவா, நான் சிறுவனாக இருக்கின்றேனே, எவ்வாறு இறை வார்த்தை இதனை இம்மக்களுக்கு புரிந்து அறிவிப்பேன் என்று தயங்கி தடுமாறுகின்றேன் என்றால், அஞ்சாதே மகனே, உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று எரேமியா இறைவாக்கினரை போல கரம் தாங்கி என்னை வழிநடத்தும். இறைவா, நான் எசேக்கியேல் இறைவாக்கினரை போல எவ்வாறு இறை வார்த்தை இதனை இம்மக்களுக்கு அறிவிப்பேன் என்று தடுமாறுகின்றேன் என்றால், இறை வார்த்தை நிறைந்த ஏட்டுச் சுருளை என் வாயிலே திணித்து மெல்ல வைத்து வயிற்றிலிருந்து எழுப்பப்படுகின்ற உமது இறை வார்த்தையினால் இவர்களை நிரப்பியருளும். ஆமீன். கோடியற்புதர் புனித பதுவை அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய திருவிழா நல்வாழ்த்துதனை மகிழ்வன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கேள்வியெல்லாம் கேட்பாங்க, அதனால் நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். இங்கேயே கேள்வி கேட்பாங்க, அதனால் எங்களுக்கு அந்த கேள்வியெல்லாம் என்ன அப்படின்னு, அதற்கான விடை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணுங்கிற ஆர்வம் இருக்கும். நான் ரொம்ப விவிலியத்தை விட்டு அல்லது பதுவை அந்தோணியாரை விட்டு வெளியிலலாம் போக மாட்டேன். சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கற்றதை பிறருக்கு தெளிவாக தெரிவிக்க வேண்டும் என்ற ஆவலில் தான் வந்திருக்கின்றேன். ஸோ அதன் அடிப்படையில் துவக்கமே இன்று மறையுரைக்கு பதிலாக கற்றுக்கொடுத்தல் அதிகமாக இருக்கும். வழக்கமாக நான் மறையுரையில் அதிகமாக ஆர்வம் கொள்ளுவேன். ஆனால் புனித பதுவை அந்தோணியாரை பற்றி சில சரியான புரிதலோடு கூடிய அந்த கற்றலை நாம் இன்று தெரிந்து கொள்வோம். 3 வகையான வடிவங்களில் புனிதர்களை பற்றி வரலாற்றை எழுதுவார்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடுவார்கள். முதலாவதாக ஹாஜியோகிராஃபி என்று சொல்வார்கள். அதை தமிழில் புனிதரியல் என்று மொழிபெயர்க்கலாம். ஹாஜியோகிராஃபி. இந்த ஹாஜியோகிராஃபி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, புனித வனத்தந்தோணியாருடைய வாழ்க்கை குறிப்பு தான் முதலாக ஒரு புனித வாழ்க்கை குறிப்பாக புனித அத்னாசியுஸ் என்கின்ற அவருடைய சீடரால் லத்தீன் மொழியிலும் கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டு உலகம் முழுவதும், அதிலும் குறிப்பாக கிழக்கு நாடுகளிலும் மேற்கு நாடுகளிலும் அவரே சென்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மிக அற்புதமாக வெளிப்படுத்தினார் அல்லது அறியப்படுத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு பின்பாக இது நடந்தது 5ஆம் நூற்றாண்டினுடைய துவக்க காலத்தில். ஏறத்தாழ 5ஆம் நூற்றாண்டு முதல் இன்று திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற தந்தை சேஸ் சபையை உருவாக்கிய புனித இக்னேசியஸ் வரை ஏறத்தாழ 10 நூற்றாண்டுகளாக இந்த வனத்தந்தோணியாருடைய வாழ்க்கை குறிப்பை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொரு புனிதருடைய வாழ்க்கை குறிப்பும் அமைந்திருக்கும். நீங்க வேணா எந்த புனிதருடைய வாழ்க்கை குறிப்பை நீங்க எடுத்தீங்கன்னா, மேலோட்டமா அவர்களை பற்றிய வரலாறு இருக்கும், வேரோட்டமாக புனித வனத்தந்தோணியாருடைய வாழ்க்கையை, அந்த வாழ்க்கை குறிப்பை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொரு புனிதருடைய வாழ்க்கை குறிப்பு இருக்கும். அதற்கு புனித அந்தோணியாரும் விதிவிலக்கு அல்ல. இது முதலாவது. இரண்டாவதாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷன் அப்படி சொல்லுவாங்க. இந்த ட்ரெடிஷன், அதாவது புனித வனத்தந்தோணியாராக இருக்கட்டும் அல்லது புனித பதுவை அந்தோணியாராக இருக்கட்டும், அவருடைய சீடர்னா சொல்லணும், பதுவை அந்தோணியாராக இருக்கட்டும், இறந்து சில பல ஆண்டுகளுக்கு பின்பாக அவரை பற்றி, அவருடைய புனிதத்தன்மையை பற்றி, அவர் போதித்ததை விட அதிகமாக அவர் எந்த அளவுக்கு புதுமைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார் என்பதை
மக்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டாக அல்லது மாபெரும் புனிதராக அடையாளப்படுத்தும் பொருட்டாக இந்த ட்ரெடிஷனை அடிப்படையாக கொண்டு, மரபுகளை அடிப்படையாக கொண்டு அவருடைய அரும்பெரும் செயல்களை எழுதுவார்கள். இதைத்தான் அதிகமாக நீங்க புனித பதுவை அந்தோணியாருடைய அந்த 13 புதுமைகளில் ஒரு சில புதுமைகள் தான் வரலாற்று உண்மை உடையது, மீதி அனைத்துமே இந்த மரபை அடிப்படையாக கொண்டது. இது இரண்டாவது நிலை. மூன்றாவது ஹிஸ்டாரிக்கல், ஹிஸ்டரி, வரலாற்றை அடிப்படையாக கொண்டு, உண்மை நிலையை அடிப்படையாக கொண்டு இந்த என்ன சொல்றது வரலாற்று குறிப்பை எழுதுவது. இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங். அதான் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றோம். சரிதானே? சூப்பர், கிரேட், ரைட் தானே? கிரேட். இப்போ அதிகமாக சில பல வேளைகளில் தான் நான் இந்த ட்ரெடிஷன் அடிப்படையில் உங்களுக்கு வெளிப்படுத்துவோம். ஆனால் அதிகமாக இந்த ஹாஜியோகிராஃபி அல்லது ஹிஸ்டரி, வரலாற்று உண்மையின் அடிப்படையில் புனித பதுவை அந்தோணியாருக்கு எப்படிப்பட்ட வாழ்வை அவர் தெரிந்தெடுத்தார் என்பதனுடைய ஒரு பகுதி இன்று எளிய சகோதரர் புனித பதுவை அந்தோணியார் என்று இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அப்போ எளிய சகோதரர்னா யார்? எதற்காக இந்த எளிய சகோதரர் என்கின்ற இந்த பட்டத்தை புனித பதுவை அந்தோணியாருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும். அப்போ முதலாவதாக சகோதரர் என்கின்ற இந்த பண்பை எங்கிருந்து பெற்றார்கள், எதற்காக புனித பதுவை அந்தோணியாரை நாம் சகோதரர் என்று அழைக்க வேண்டும் என்று நாம் பார்ப்போம். அப்போ எளிய சகோதரர் என்பது புனித பதுவை அந்தோணியாருடைய சபையினுடைய தலைப்பு. ஃப்ரையஸ் மைனர் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். தமிழகத்தில் கடைநிலை சகோதரர்கள் என்றும் குறிப்பிடுவார்கள். ஆனால் அதிகமாக துவக்க காலத்திலிருந்து எளிய சகோதரர்கள் அல்லது எளிய சகோதரர் என்ற அந்த அடைமொழிதான் சபையினுடைய என்ன சொல்றது அடைமொழி. அல்லது எப்படி சேசு சபை என்பது ஒரு சபையோ அதை போல எளிய சகோதரர்கள் என்பதுதான் எங்களுடைய சபையினுடைய பெயர். எனவேதான் புனித பதுவை அந்தோணியார் எளிய சகோதரராக தன்னை அடையாளப்படுத்துகிறார். எதற்காக இந்த எளிய சகோதரர் என்ற பெயர் இந்த பதுவை அந்தோணியாரை தாங்கி நிற்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். புனித அசிசி பிரான்சிஸ் காலம் வரை முதலாக தாயாம் திரு அவையில் மௌனமட வனத்தந்தோணியார் தான் மௌனமட துறவு வாழ்க்கையை துவங்கி வைக்கிறார். அவர் தொட்டு புனித அசிசி பிரான்சிஸ் அல்லது புனித அந்தோணியார் காலம் வரை மௌனமட துறவு வாழ்க்கை வாழ்ந்த அவர்கள் மத்தியில் முதலாக மெண்டிகன்ஸ் என்கின்ற துறவர வாழ்க்கையை முதலாக புனித அசிசி பிரான்சிஸும் புனித டொமினிக்கும் துவங்குகிறார்கள். இந்த துறவர வாழ்க்கை என்பது மௌனமட துறவு வாழ்க்கைக்கு அப்படியே ஆப்போசிட். மக்களோடு மக்களாக பணி செய்வதற்காக தங்களையே யாசகம் செய்பவர்களாக அல்லது தங்களையே வேலை பணி செய்து மக்களோடு மக்களாக போதிப்பவர்களாக வாழ்பவர்கள் இந்த அசிசி பிரான்சிஸை பின்பற்றுகின்ற எளிய சகோதரர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக இந்த சகோதரிகள் மாதிரி இப்பெல்லாம் அவங்கெல்லாம் சொல்ல காங்கிரிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா? இவங்கள சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அவங்கள காங்கிரிகேஷன் சொல்லுவாங்க. இந்த காங்கிரிகேஷன்லாம் உருவாகுவதற்கு உறுதுணையாக இருந்தது புனித கிளாரா. அதுகாலம் வரை புனித கிளாரா, அதாவது அசிசி பிரான்சிஸ், புனித பதுவை அந்தோணியார், புனித கிளாரா, இந்த மூவருமே மிகப்பெரிய திருச்சபையினுடைய மிகப்பெரிய தூண்கள். நான் இந்த சபையை சார்ந்தவன் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, புனித அசிசி பிரான்சிஸ் இந்த மௌனமட துறவு வாழ்விலிருந்து உண்மை ஆன்மீகத்தை முதலில் தாயாம் திரு அவையில் வாழ்ந்து வெளிப்படுத்தியதனால் சொசைட்டி போன்ற அல்லது காங்கிரிகேஷன் போன்ற சபைகள் உருவாகுவதற்கு காரணமாக அசிசி பிரான்சிஸ் இருந்தார். இரண்டாவதாக கிளாரா தாயாம் திரு அவையில் 50 ஆண்டுகளாக போராடி முதலாக அதுகாலம் வரை மௌனமட ஆண் துறவு மடத்தோடு இணைந்துதான் பெண் துறவு மடம் இருக்க இயலும். காரணம், பெண்கள் சமூகத்தில் அது சமூகத்திலும் சரி தாயாம் திரு அவையிலும் சரி பெண்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் தான். எனவேதான் ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக தாய் கிளாரா போராடி முதலாக
ஒரு தனித்துவமான மௌனமட துறவு மடத்தை தாய் கிளாரா நிறுவினார். அதற்கு பின்பாகத்தான் இந்த இவர்களைப் போல காங்கிரிகேஷன் உருவாகுவதற்கு ஒரு வித்தாக, விதையாக, ஒரு போராளியாக, ஒரு தாழ்ச்சியின் வடிவமாக அல்லது ஏழ்மையை தன்னுடைய வாழ்வு முழுவதும் வெளிப்படுத்தியவராக வாழ்ந்தவர் தாய் கிளாரா. இப்ப வருவோம், எதற்காக இந்த எளிய சகோதரர்கள் என்கின்ற இந்த பெயர் என்று பார்க்கின்ற பொழுது, இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, புனித பதுவை அந்தோணியாராக இருக்கட்டும் அல்லது புனித பதுவை அந்தோணியார் பின்பற்றிய புனித அசிசி பிரான்சிஸினுடைய அந்த எளிய சகோதரர்கள் என்கின்ற ஆன்மீக தத்துவமாக இருக்கட்டும், இது எதிலிருந்து பெறப்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது, இவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த முன்மாதிரியாக மனமாற்றத்தின் அடையாளமாக இருந்தது 3 இறை வார்த்தை. முதலாவதாக புனித மத்தியாஸ் பெருவிழாவன்று இந்த 3 இறை வார்த்தையை புனித அசிசி பிரான்சிஸ் பெறுகிறார். அதன் அடிப்படையில் இந்த 3 இறை வார்த்தை தான் தங்களுடைய வாழ்வினுடைய மையம் என்பதை புனித அசிசி பிரான்சிஸ் வெளிப்படுத்தி அதை கோடியற்புதர் புனித பதுவை அந்தோணியார் இவருடைய அசிசி பிரான்சிஸினுடைய இறப்புக்கு பின்பாக வாழ்வாக்கினார் என்று பார்க்கின்றோம். அப்ப அந்த 3 இறை வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு நற்செய்தி 19வது பிரிவு 21வது வசனம். நீர் நிறைவுள்ளவராக இருக்க விரும்பினால் நீர் போய் உம்முடைய உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு அவ்வளவுதான், பின்பு என்னை வந்து பின்பற்றும். அப்போ எளிய சகோதரராக இருப்பதற்கான முதல் தகுதி நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிசி பிரான்சிஸினுடைய காலம் தொட்டு புனித பதுவை அந்தோணியார் தன்னுடைய வாழ்வு முழுவதும் தன்னுடைய சகோதரர்களுக்கும், ஏன்னா முதலாக இறையியலை கற்றுக் கொடுத்த முதல் சகோதர யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனித பதுவை அந்தோணியார் தான். நீங்களாம் அற்புதத்தின் நாயகரா பதுவை அந்தோணியாரை பார்க்குறீங்க, நான் அப்படின்னு எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான ஆன்மீகத்தின் நாயகராக எளிய சகோதரராக இந்த அந்தோணியாரை நான் பார்க்கின்றேன். எனவேதான் இந்த தனக்கு இருக்கின்ற அனைத்தை விட்டுவிட்டு, எனவேதான் தாய் தந்தையை விட்டுவிட்டு, தன்னுடைய சகோதர சகோதரிகளை விட்டுவிட்டு, தன்னுடைய தன்னுடைய ஊரை விட்டுவிட்டு, நாட்டையே விட்டுவிட்டு இன்னொரு நாட்டில் அனாதையாக யாருக்கும் தெரியாதவராக அல்லது அறியப்படாத ஒரு நபராக பதுவை அந்தோணியார் தன்னந்தனியாக நின்றார் என்பதுதான் வரலாறு. தன்னந்தனியாக எளிய சகோதரராக நின்று என்ன செய்வதென்று அறியாமல் கிபி 1221 புனித மிக்கேல் அதிதூதருடைய பெருவிழா அந்த சாப்டர்ல தன்னந்தனியாக நின்று யாருமற்ற நிலையில் நிற்கின்ற பொழுது ஒரு சகோதரர் என் கம்யூனிட்டிக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவருடைய வாழ்க்கையே மாறுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். இது முதல் நிலை. இரண்டாவதாக லூக்கா நற்செய்தி 9வது பிரிவு 3வது வசனம் அல்லது மத்தேயு நற்செய்தி 10வது பிரிவு 10வது வசனம். இதன் அடிப்படையில் உங்களுடைய பயணத்தில் தன்னுடைய சீடர்கள் 12 திருத்தூதர்களை அனுப்புகின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கட்டளையாக தருகிறார். என்ன சொல்கிறார்? உங்களுடைய பயணத்தில் பையோ, பண முடிச்சுகளோ, கைத்தடியோ அல்லது இடைக்கச்சையோ அங்கியோ எதையுமே எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டாம் அப்படின்னு அந்த இறை வார்த்தையை அடிப்படையாக கொண்டு புனித பதுவை அந்தோணியார், யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அதிசயத்தின் நாயகராக பார்க்கின்ற இந்த பதுவை அந்தோணியார் காம்போஸ் சாம் பியரோ அப்படிங்கிற அந்த தன்னுடைய கடைசி கால வாழ்க்கையில் வாழ்ந்த அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். அவர் வாழ்ந்த அந்த அறைக்கு நான் போயிருக்கிறேன். அந்த அறையோட அளவு எவ்வளவு தெரியுங்களா? அவர் வாழ்ந்த அந்த அறையோட அளவு எவ்வளவு தெரியுங்களா? இவ்வளவுதான். ஒரு கட்டில், அவ்வளவுதான். ஒரு கட்டில் அளவுதான் அறை. ஒரு கட்டில் அளவுதான் அவருடைய அறை. அந்த அறையில் தான் அவர் வாழ்ந்தார்.
மோந்தே சுவாசியோ அப்படிங்கிற இந்த பகுதியில், அசிசியில் இருக்கின்ற மோந்தே சுவாசியோ என்கின்ற இந்த மலைப்பகுதியில் கார்ச்செரி என்கின்ற அந்த மலையினுடைய ஒரு பகுதியில் 2 குகைகள் இருக்கிறது. ஒன்று அசிசி பிரான்சிஸ் வாழ்ந்த குகை, மற்றொன்று புனித பதுவை அந்தோணியார் வாழ்ந்த குகை. அந்த குகையினுடைய அளவு எவ்வளவு தெரியுங்களா? அந்த குகையில பல நாட்கள் தியானம் செய்திருக்கிறார். அந்த குகையினுடைய அளவு என்ன தெரியுங்களா? ஒரு பாறை, அந்த பாறைக்கு கீழே குகை. இந்த குகையினுடைய அளவு எப்படி தெரியுமா இருந்தது? நின்றுட்டு யாரும் போக முடியாது, நின்னுக்கிட்டு யாருமே போக முடியாது. எப்படி போக முடியும்? எப்படி போக முடியும்? குனிஞ்சுக்கிட்டு தான் போக முடியும். குனிஞ்சிட்டு போய் அங்க போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? நீங்கள் வேண்டுகின்ற, நீங்கள் அதிசயப்படுகின்ற, நீங்கள் ஆச்சரியத்தோடு புனித பதுவை அந்தோணியாரிடத்திலே அற்புதத்தை தேடுகின்ற இந்த பதுவை அந்தோணியார் வாழ்ந்த அந்த குகை, ஒரு மனிதர் மட்டும், ஒரே ஒரு மனிதர் மட்டும் அமர்ந்து தியானிக்கக்கூடிய அந்த குகையில் வாழ்ந்திருக்கிறார்கள். எளிய சகோதரர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். தங்களிடத்திலே பணமில்லை, பையில்லை, அங்கி இல்லை, எதுவுமே இல்லாத நிலையில வாழ்ந்தவர் தான் புனித பதுவை அந்தோணியார். மூன்றாவதாக மத்தேயு நற்செய்தி 16வது பிரிவு, மத்தேயு நற்செய்தி 16வது பிரிவு 24 26 முடிவுள்ள வசனங்கள். 24 மட்டும் வாசிங்க. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். அப்போ என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து, தன்னுடைய சுயநலத்தை துறந்து எதை தூக்கி கொண்டு சுமக்க வேண்டும்? எதை தூக்கி கொண்டு சுமக்க வேண்டும்? தன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு சுமக்க வேண்டும். தன்னுடைய சிறு வயது முதல் இறப்பு வரை எப்படி புனித சவேரியாரிடத்தில் கரங்களிலே நீங்கள் சிலுவையை பார்க்க முடியுமோ, தாய் வேளாங்கண்ணி இடத்துல இந்த சிலுவையை பார்க்க முடியுமோ, அதை போல தன்னுடைய சிறு வயது முதல் தன்னுடைய இறப்பு நாள் வரை தன்னுடைய கரங்களிலே எதை வைத்திருந்தார்? சிலுவையை வைத்திருந்தார். அந்த சிலுவை தான் இந்த பதுவை அந்தோணியாருடைய அடையாளமாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த 3 இறை வார்த்தையை அடிப்படையாக கொண்டு புனித அசிசி பிரான்சிஸ், இதுதான் நற்செய்தி தான் நம்முடைய வாழ்வாக இருக்க முடியும். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் இருக்கலாம், அல்லது பவுலடியாருடைய கடிதங்களாக இருக்கலாம், அல்லது பழைய ஏற்பாடாக இருக்கலாம். இவை அனைத்துமே நற்செய்தியினுடைய விரிவாக்கம் அல்லது நற்செய்தியினுடைய விளக்க உரை என்பதைத்தான் புனித அசிசி பிரான்சிஸ் மிக அழகாக தன்னுடைய ஆன்மீக வாழ்வினுடைய மையமாக வெளிப்படுத்துகிறார். அதை அடிப்படையாக கொண்டுதான் புனித பதுவை அந்தோணியார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த நற்செய்தியினுடைய 3 இறை வார்த்தையை அடிப்படையாக கொண்டு, நான் இனிமேல் உங்களை அடிமைகள் என்று அழைக்க மாட்டேன், மாறாக உங்களை நண்பர்கள் என்று அழைப்பேன் என்று தன்னுடைய 12 திருத்தூதர்களையும் சகோதரராக அழைத்த இந்த இயேசுவை போல தானும் அந்த திருத்தூதர்களில் ஒரு சகோதரராக தன்னை முழுமையாக அடையாளப்படுத்திக் கொண்டு எளிய சகோதரராக வெளிப்படுத்தியவர் தான் இந்த புனித பதுவை அந்தோணியார். அது மட்டுமல்ல, இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறைமக்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, தந்தையாம் கடவுள் தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். அதானே? அப்போ உங்களுக்கும் எனக்கும் தந்தை அப்படின்னு சொன்னா இந்த ஒரே பேரான மகன் யாரு? வழக்கமா மோதிரம் கொடுக்கும்போது என்ன சொல்றது, மணவாளனை நாங்கள் சூட்டி இருக்கிறோம். யார் கேட்டா உங்களுக்கு மணவாளனா? கிடையவே கிடையாது. நற்செய்தி ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு அறிவிப்பை தான் தருகிறது. ஒரே ஒரு அறிவிப்பை தான் தருகிறது. அது தந்தையாம் கடவுள் தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறார். அந்த ஒரே பேரான மகன் உங்களுக்கும் எனக்கும், இதுவரை வாழ்ந்த அனைவருக்கும், இனிமேல் வாழ போற அனைவருக்கும், இன்று பிறந்திருக்கிற அனைவருக்குமே சகோதரனாக இருக்கிறார் என்பதை நற்செய்தி எடுத்துரைக்கிறது என்பது என்ற உண்மையை முதலாக இந்த தாயாம் திரு அவைக்கு உணர்த்தியவர் புனித அசிசி பிரான்சிஸ். அதை வாழ்வாக்கியவர் கோடியர் புதர் புனித பதுவை அந்தோணியார். எனவேதான் இந்த உண்மையை
இந்த மூன்று இறை வார்த்தையை, இந்த மூன்று நற்செய்தி வார்த்தையை வாழ இயலாமல் தான் இயேசு போதித்த இந்த இறை வார்த்தையை 12 திருத்தூதர்களால் வாழ முடிந்தது. ஆனால் 12 திருத்தூதர்களுக்கு பின்பாக இருந்த துவக்க கால கிறிஸ்தவர்களாலேயே அனைத்தையும் உடைமைகள் எல்லாம் விற்க இயலவில்லை, அனைத்தையும் ஏழைகளுக்கு பகிர முடியவில்லை, ஒரு அங்கியோடு அவர்களால் பயணிக்க முடியவில்லை, தங்களுடைய அன்றாட சிலுவைகளை தாங்களே சுமக்க இயலவில்லை. எனவேதான் அவர்கள் எங்கே 2 3 ஒன்றாக கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருப்பேன் என்ற இந்த குழும வாழ்வை, கூடி ஜெபிக்கின்ற வாழ்வை துவக்க கால கிறிஸ்தவர்கள் எடுத்தார்கள். எங்கே இயேசு கூடி குழுமத்தோடு ஜெபிச்சிருக்கிறார் சொல்லுங்க பாப்போம். நற்செய்தியில நீங்க காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தந்துடுறேன், 1 லட்சம் ரூபாய் தரேன். எங்கே இயேசு குழுமத்தோடு கூடி ஜெபித்தார் அப்படின்னு நீங்க சொல்லி காட்டிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன். லூக்கா நற்செய்தியில் 9 இடங்களில் வருகிறது. 9 இடங்களில் அவர் ஜெபிப்பதாக வருகிறது. அந்த 9 இடங்களிலும் அவர் தனிமையில் சென்று ஜெபித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். தாயாம் திரு அவை கூடி சேர்ந்து ஜெபிங்கன்னு சொல்லுது. ஆனால் நற்செய்தியின் அடிப்படையில், இயேசுனுடைய வாழ்வின் அடிப்படையில், இயேசு திருத்தூதர்களுக்கு போதித்ததன் அடிப்படையில் தனிமையில் சென்று ஜெபிப்பது மட்டுமே ஜெபமாக இருக்கிறது. மற்ற அனைத்துமே ஜெப தூண்டுதலாகத்தான் இருக்க முடியாது. திருப்பலியாக இருக்கலாம், நற்கருணை ஆராதனையாக இருக்கலாம், அல்லது நாம் இணைந்து ஜெபிப்பதாக இருக்கலாம், அது அன்பியமாக இணைந்து ஜெபிப்பதாக இருக்கலாம், ஜெபமலையாக ஜெபிப்பதாக இருக்கலாம். அனைத்துமே ஜெபிக்க தூண்டுவதற்கான காரணிகளே ஒழிய அவர்கள் ஜெபம் இந்த புரிதல் இல்லாமல் தான் துவக்க கால கிறிஸ்தவர்கள் கூடி, காரணம் அவர்களை துரத்துகிறாங்க, காரணம் அவர்களை அழிக்கிறார்கள், விலங்குகளுக்கு இரையாக்குகிறார்கள், தீக்கிரையாக்குகிறார்கள், வெட்டி கொள்றாங்க, சிலுவையில் அறைகிறாங்க. எங்க போனாலும் கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். எனவே அவர்கள் மறைந்திருந்து வாழுகின்ற அந்த கூடி ஜெபிக்கின்ற அந்த வாழ்க்கையை தெரிந்தெடுக்கிறார்கள். இவர்களுக்கு பின்பாக மறைசாட்சியாக மறிக்க இயலாது என்பதற்காக வனத்துந்துணியாராக இருக்கட்டும், வனத்து சின்னப்பராக இருக்கட்டும், சமூகத்தை விட்டு விலகிச் சென்று எகிப்திய பாலைவனத்திலே அல்லது எகிப்திய மலைப்பகுதிகளிலே காடுகளிலே சென்று மௌனமடமாக தனித்திருந்து ஜெபிக்கிறார்கள். இந்த தனித்திருந்து ஜெபிப்பது அவர்களுக்கு ஏராளமான சட்டங்களும் விதிமுறைகளும் தோன்றி அதுதான் துறவற வாழ்க்கை என்று துறவற வாழ்க்கை துவங்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் நற்செய்தியின் அடிப்படையில் இதுவல்ல ஆன்மீக வாழ்வு, இதுவல்ல ஜெப வாழ்வு. எனவேதான் அசிசி பிரான்சிஸ் முதலாக புனித பதுமையந்தோனியாருடைய துணையோடு முதலாக இதுதான் நற்செய்தி, நற்செய்தியை மட்டுமே வாழ்வாக்குவதற்காக மட்டுமே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எனவே இந்த நற்செய்தி மட்டும் தான் உண்மை ஆன்மீகத்தை வெளிப்படுத்துகிற, மற்ற அனைத்துமே இறையியல் சார்ந்தது என்பதை அடிப்படையாக கொண்டு புனித அசிசி பிரான்சிஸ் சகோதரத்துவ வாழ்க்கையை, எனவேதான் அலுவலகத்தில் நீங்க போங்க, அங்க நீங்க ஹெட்மிஸ்ட்ரஸா இருங்க, அலுவலகத்தில் நீங்க ஆபீசரா இருங்க, அலுவலகத்தில் நீங்க கலெக்டரா கூட இருந்துக்கோங்க, அலுவலகத்தில் நீங்க என்ன சொல்றது அடித்தட்டு பணியாளராக இருந்துட்டு போங்க, அல்லது மேல்தட்டு அலுவலராக இருந்துட்டு போங்க. ஆனால் ஆலயம் என்று வருகின்ற பொழுது நீங்கள் அனைவரும், இங்க யாருமே கலெக்டர் கிடையாது, இங்க யாருமே அலுவலகர் கிடையாது, இங்க யாருமே ஆபீசர் கிடையாது, இங்க யாருமே ஹெட்மாஸ்டர் கிடையாது, இங்க யாருமே பங்கு தந்தை கிடையாது. மாறாக நாம் அனைவருமே சகோதர சகோதரிகள் என்ற உண்மையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அதை நற்செய்தியாக நமக்கு தந்திருக்கிறார். அதைத்தான் புனித அசிசி பிரான்சிஸும் கோடியர் புதர் புனித மதுமையந்தோனியாரும் இந்த சகோதரத்துவ வாழ்வை, இந்த சகோதரியத்துவ வாழ்வை நமக்கெல்லாம் ஒரு ஆன்மீகமாக தந்திருக்கிறார்கள். அதை வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து நம்மையும் வாழ அழைத்திருக்கிறார்கள். இங்க நான் அன்பிய தலைவர், நான் பங்கு பேரவை உப தலைவர், நான் பங்கு பேரவை பொருளாளர், என்ன மதிங்க, எனக்கு மாலை போடுங்கன்னு சொன்னீங்கன்னா இது சகோதரத்துவ வாழ்வு. இந்த சகோதரத்துவ வாழ்வில் எப்படிப்பட்ட வாழ்வை புனித பதுமையந்தோனியார் தெரிந்தெடுத்தார் என்றால் கடைநிலை வாழ்வை தெரிந்தெடுத்தார், எளிய வாழ்வை தெரிந்தெடுத்தார். சகோதரத்துவம் என்பது அது ஒன்றுதான் உண்மையான ஆன்மீகம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
ஆனால் இந்த சகோதரத்துவை வாழ்வாக்குவதற்கு அவர் எப்படிப்பட்ட நிலைப்பாடு எடுத்தார் என்றால் அதுதான் எளியவராக அல்லது கடைநிலையராக இன்றைய நற்செய்தியில் சொல்லப்படுவது போல், அல்லது புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது பிரிவு 6-11 முடிவுள்ள வசனங்களில் வாசிப்பதை போல கடைநிலையராக, தாழ்ச்சி நிலை உள்ளவராக, அதிலும் குறிப்பாக தாழ்வு நிலை உடையவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த கடைநிலை வாழ்வுக்கான மகத்துவம், சிறப்பு நற்செய்தியில் எங்க பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு உண்மையை சொல்லிடுறேன். தாய்களா, பெரியவங்களே, நீங்க மோட்சத்துக்கு போகணும்னா என்னெல்லாம் செய்யணும்? நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஏன்னா நம்ம இறையியல் கற்றுக் கொடுத்தோம்னா இதாயிரும், ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. நீங்கள் இப்போயே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க, டயர்ட் ஆகிட்டீங்க, சரி தானே? நீங்கள் மோட்சத்துக்கு போகணுன்னா நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்? என்ன செய்யணும்? கோயிலுக்கு வரணும், பாங்க சகிதனை பண்ணணும், திருமுழுக்கு முதல்ல வாங்கியிருக்கணும். வேற என்னெல்லாம் செய்யணும்? நீங்கள் மோட்சத்துக்கு போகணும்னா என்னெல்லாம் செய்யணும்? பாவம் இல்லாமல் மறிக்கணும். அவங்களுக்கு கை தட்டிருங்க, சூப்பராக அருமையாக சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பரிசு தரேம்மா, சூப்பர். வேற என்னலாம் செய்யணும்? கிறிஸ்துவை போல வர நான் இறையியல் கேட்கலாமா? நான் காங்கிரீட்டாக கேட்குறேன். நான் எங்கேயுமே பார்த்தீங்களா பிசுறு தட்டாமல் பேசிகிட்டே வரேன். எனக்கு இதுக்கு இறையியலை விட எது உண்மை இவ்வளோதான், அதுக்கு மேலே நான் பேச விரும்பலை. அதனால் உங்களுக்கு நான் இறையியல் கேட்கலாமா? காங்கிரீட்டாக சொல்லுங்கள். எனக்கு புண்ணியங்களை தேடணும், அது இறையியல் சார்ந்தது. நற்செய்தி வாங்க, நற்செய்தி தொட்டுட்டீங்கன்னா உண்மை புரியும். மோட்சத்துக்கு போனோன்னா என்ன செய்யணும்? கட்டளையை உங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. மறைக்கல்வி செம பயங்கரம். அன்பு கட்டளை கண்டுபிடிங்க, 10 கட்டளை கதுவே, திருச்செவின் கட்டளை கடைபிடிங்க. அப்போ அப்படியே போயிருவீங்க. எங்க வந்திருக்கு நற்செய்தியில? எங்க வந்திருக்கு? கொஞ்சம் தொட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கை தட்டுங்க. தொட்டுறாங்க, பாயிண்ட் தொட்டிருக்காங்க. அந்த மாதிரி கை தட்டுங்க. என்னமா சொன்னீங்க? தான தர்மம் செய்யணும். யாருக்கு செய்யணும்? அது ரொம்ப முக்கியம். சும்மா வந்து 19 வாழம் சொல்லக்கூடாது. கரெக்டா சொல்லுங்க. கிரேட். மத்தேயு நற்செய்தி 25வது பிரிவு 31 44 முடிவுள்ள வசனங்களை பார்க்க முடியும். நீ எத்தனை முறை ஜெபம் செய்தார் என்பதை ஆண்டவர் கேட்கல. திருமுழுக்கு பெற்றாயா என்று ஆண்டவர் கேட்கல. 7 திருவருட்சாதனங்களில் பங்கெடுத்தாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்கல. ஜெபமாலை ஜெபிச்சியா அப்படின்னு ஆண்டவர் கேட்கல. திருப்பலியில டெய்லி பங்கேற்றியா அப்படின்னு ஆண்டவர் கேட்கல. டெய்லி நற்கரணை உட்கொண்டாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்கல. என்ன கேட்கிறார்? நான் பசியா இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தாயா? நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை தணித்தாயா? நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தாயா அல்லது காண வந்தாயா? நான் நோயுற்று இருந்தேன், என்னை 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 காண வந்தாயா? நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தாயா? கொடுத்தனா எனக்கு எந்த பக்கம் போ? எந்த பக்கம் போ? எந்த பக்கம் போ? வலப்பக்கம் போ. கொடுக்கலையா? எந்த பக்கம் போ? மோட்சத்துக்கு போறதுக்கான ஒரே வழி இந்த 5 தான். இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாரு? இவர்கள்லாம் யாரு? கடைநிலையினர், லெசர் பிரதர்ஸ், மைனர்ஸ். பசித்தவராக, தாகமெடுத்தவராக, சிறையிலே அடைக்கப்பட்டவராக, ஆடை இல்லாதவராக, நோயுற்றவராக, உண்மையிலேயே கடைநிலையராக வாழ்ந்தவர் தான் இந்த புனித பதுவை அந்தோனியார். அதனால தான் நான் சொல்லுவேன், உலகத்திலேயே தாய் மரியாளுக்கு அடுத்த நிலையில் உலகத்திலேயே அதிகமான துன்பங்களையும் அதிகமான பாடுகளையும் அதிகமான என்ன சொல்றது அந்நியராக்கப்பட்ட நிலையையும்
வாழ்ந்தவர் தான் இந்த புனித பதுவை அந்தோணியார். எனவே தான் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னா இந்த பிரச்சனையை விட அதிகமான பிரச்சனையை சந்தித்தவர் வாழ்ந்தவர். காரணம், அவர் தன்னை எளியவராக கடைநிலையினராக. எந்த குடும்பத்தில் பிறந்தவர்? எந்த குடும்பத்தில் பிறந்தவர்? லிஸ்பன் நகரத்தில் பிறந்து மிகப்பெரிய அதிபதியான ஒரு தந்தைக்கு, மார்ட்டின் என்கின்ற தந்தைக்கு பிறந்து மாட மாளிகையில் வாழ்ந்த இந்த பெர்னாண்டோ என்கின்ற பர்னாந்து இறுதியில் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்த பின்பாக தன்னை ஒரு சகோதரனாக வாழ்ந்தது மட்டுமல்ல, தன்னை கடைநிலையினராக, எளியவராக, எளியவரில் எளியவராக, கடைநிலையினரில் கடைநிலராக, அது ஆங்கிலத்தில் அருமையா சொல்லுவாங்க, மைனர் எமங் த மைனர். அவர் தெரிந்தெடுத்த வாழ்க்கை என்பது மைனர் எமங் த மைனர். இந்த கடைநிலை வாழ்க்கையை தெரிந்தெடுத்ததனால் தான் அவர் இன்று கோடி அற்புதராக இருக்கிறார். நம்ம அந்த கடைநிலை மனிதருக்குரிய இந்த கல்வெட்டாங்குழியில இருக்கிறதுல யாரு உங்களுக்கு ரொம்ப புவரா தெரிகிறாங்களோ அவங்களுடைய மனநிலைக்கு நீங்க எப்ப வர்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு இந்த அந்தோணியாருடைய வாழ்க்கையை உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் உங்களுக்கு நற்செய்தினா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இதை புரியாமல் தான் புனித அகுஸ்தினாராக இருக்கட்டும், புனித கிறிஸ்தோஸ்தமாக இருக்கட்டும், அல்லது புனித சிறிலாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே குழும வாழ்க்கையை மையப்படுத்தி நற்செய்தியை தொலைத்தவர்களாக வாழ்ந்தார்கள். முதலாக நற்செய்தியை, அதிலும் எளிய கடைநிலை சகோதரியத்துவ வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்த புனித பதுவை அந்தோணியார் நற்செய்தியை தெரிந்தெடுத்ததனால் இன்று உங்களுக்கெல்லாம் அதிசயம் செய்பவராக, புதுமைகளை செய்பவராக இருக்கிறார். அன்பு இறைமக்களே, இப்ப நீங்க என்ன தேடுவீங்க? வீட்டில் போய் என்ன தேடுவீங்க? என்ன தேடுவீங்க? பதவியை தேடுவீங்க? உங்களுக்கு இந்த பங்குல அந்தஸ்து வேணும்னு தேடுவீங்க? இந்த பங்குல ஏதாவது அதிகாரம் வேணும்னு தேடுவீங்க? தேடிக்கிட்டு அந்தோணியார்கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பா, நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க உங்களுக்கு தேவையான பதவி அந்தஸ்துக்காக தேடிட்டு இந்த அந்தோணியார்கிட்ட வேண்டுனீங்கன்னா அங்க எங்க கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அப்ப எந்த மனநிலையில நீங்க அந்தோணியார்கிட்ட வரணும்? எந்த மனநிலையில வரணும்? எளிய கடைநிலை சகோதரியாக, எளிய கடைநிலை சகோதரராக அந்தோணியாரை தேடி பாருங்கள். நற்கருணை ஆண்டவரை நாடி பாருங்கள். நிச்சயமாக நீங்களும் வாழ்வில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் மோட்சத்திற்கான வழியையும் பெறுவீர்கள். ஆமென். God bless you all.